فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இருலக நாயகர் சர்தாரே ஆலம் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாளர்கள், தோழர்கள், அவ்வழியில் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பெரும் பொறுத்தான பெரியோர்களே, சகோதரர்களே, முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் மத்லபுல் ஹைராத் மദ്രஸாவினுடைய நிர்வாக பெருமக்கள் இணைந்து ஊரினுடைய முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருடைய பேராதரவோடும் தொடர்படியாக நடந்து கொண்டு வரக்கூடிய உத்தம நபியின் உதய தின விழா நிகழ்ச்சி, பெருமானாரை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் இந்த நிகழ்வினை இறுதி நாட்கள் வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் தொடர்படியாக நடாத்தி கொடுத்து, அதை நடத்துவதின் பொருட்டால் நமக்கும், நம்முடைய சொந்தங்களுக்கும், நம்முடைய ஊர் மக்களுக்கும் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்தல் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தின் காரணமாக நமக்கு வர இருக்கக்கூடிய, நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய ஊருக்கும் ஏற்பட இருக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் தூரமாக்கி நீக்கி வைப்பானாக. சோதனைகளை நீக்கி நிஅமத்துகளை நம்மீது, இந்த ஊரின் மீது அல்லாஹ் பொழிந்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பேசி கேட்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு 11வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறிலே மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகளை கோடிட்டு காட்டி, அதை வரலாறாக உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி, அதிலே நமக்கு என்ன படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் கேட்டும் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஃபதஹே மக்கா உடைய யுத்தம், அதற்கான தேவை ஏற்பட்டு குறைஷிகளை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் படைசூழ மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா குணாதிசயங்களின் பொருட்டால் சிறப்புமிக்க அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினார்கள். அதற்கு பிறகு இஸ்லாம் மென்மேலும் வளர ஆரம்பித்தது. நேற்றைய தினம் சொல்லியதை போல ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால் தான் அந்த 10 வருஷ காலம் ஒப்பந்தம் போட்டார்களே, அதுல 2 ஆண்டு காலத்திலேயே ஃபதஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் போர் 10 ஆண்டுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார்களே, 2 ஆண்டுக்குள்ளாக அந்த ஒப்பந்தத்தை முறித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தை முறித்ததற்காக வேண்டி அவர்களை எதிர்த்து நின்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் தோற்று அடிபணிந்து போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த 10 ஆண்டு கால இடைவெளியில், 2 ஆண்டு கால இடைவெளியிலே இஸ்லாத்திற்கு குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய முக்கியமான சஹாபாக்களில் ஒரு சில சஹாபாக்கள் அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
இஸ்லாமிய வரலாற்றிலே யுத்த களத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நீக்கமறு இடத்தில் இருக்கக்கூடிய ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நாட்களில் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களும் அந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தான். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு, உஸ்மான் இப்னு அஃபான் அல்ல, உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இப்படி சொல்லப்பட வேண்டிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறிய மிக முக்கியமான சஹாபாக்கள் இந்த 3 பேரும் அந்த நேரத்தில் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஏன் இதை குறிப்பிடுகிறோம் தெரியுமா? இனி இஸ்லாத்திற்கு ஏறுமுகம் ஏறிக்கொண்டே இருக்க போகிறது. காலித் ரலியல்லாஹுடைய கையிலே அல்லாஹ் பல நாடுகளை இஸ்லாத்தினுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். ஈராக் இஸ்லாமியினுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது. அர்மீனியா என்று சொல்லக்கூடிய நாடு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் முஸ்லிம் நாடானது. பாரிஸ், ஷாம் போன்ற நாடுகள் இஸ்லாமியினுடைய ஆட்சிக்கு கீழ் வந்ததற்கு காரணம் காலித் ரலியல்லாஹுவினுடைய தலைமைத்துவம். அல்லாஹ் அவர்களுடைய கையின் மூலியமாக மிக முக்கியமான நாடுகளை இஸ்லாமிய ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அதுபோல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களும் முக்கியமான சஹாபி. அவர்கள் தலைமைத்துவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீன், எகிப்து போன்ற மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய நாடுகள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இன்றைக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய எகிப்து நாடும் பலஸ்தீன் நாடும் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்களுடைய கையில் அந்த வெற்றியை கொடுத்தான். அங்கிருந்து இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. இன்றைக்கு 1500 வருடங்களை கடந்து நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 வருடங்கள் ஆகியிருக்கிறது அல்லவா? இப்ப ஹிஜ்ரி 1447 நாம் இருக்கிறோம் அல்லவா? 1447 என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 53வது வயதில் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. 53வது வயதில் ஹிஜ்ரத். அப்ப அந்த 53ஐயும் இந்த 1447ஐயும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது 1500 வருடங்கள் ஆகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய ஏறுமுகம் ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வருகின்ற பொழுதும், இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் சூழ்ச்சி வலைகள் செய்கின்ற பொழுதும் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 200 கோடிகளை தாண்டி போய்கொண்டிருக்கிறது இஸ்லாமிய நபர்களுடைய எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 800 கோடி அல்லவா உலக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை? 800ஐ கடந்து போய் கொண்டிருக்கிறது. அதிலே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 200ஐ கடந்து போய் கொண்டிருக்கிறது. சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 நபர்களில் 1 நபர் இஸ்லாமியராக இருக்கிறார். உலகத்திலே 3 நபர்களில் 3ல் 1 பங்கு என்று சொல்லலாம். 3ல் 1 பங்காக இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் வளர்ந்து கொண்டே இருக்கும். கியாமத் வரை இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த விதை இன்றைக்கு மரமாக, விருட்சமாக பறந்து விரிந்து இஸ்லாமியர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு நேராக நெருக்கமாக இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாடுகள் இருக்கிறது அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஈமானுடைய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்கும் எதற்கும் நாம் அஞ்சுவதில்லை, யாருக்கும் நாம் பயப்படுவதில்லை. வடநாடுகள் போன்ற நாடுகளிலாவது சில அச்சங்கள் இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய நாம், இந்தியாவினுடைய தெற்கு புறத்திலே இருக்கக்கூடிய நாம் எந்த பயமும் இல்லாமல் முழு சுதந்திரமாக கலிமாவை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியனுடைய வாழ்க்கை வழிமுறையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களுடைய எண்ணிக்கை குறைவு, ஆனா அவர்களுடைய ஈமான் அதிகம். இன்றைக்கு எண்ணிக்கை கூடிவிட்டது, ஆனால் நம்முடைய ஈமான் எங்கிருக்கிறது என்று நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கிறோம். சஹாபாக்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தார்கள், ஆனா அவருடைய ஈமான் மேலதிகமாக உச்சத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்காலத்திலே நிறைய நபர்கள் வருவார்கள்,
எண்ணிலடங்கா நபர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆற்றிலே நீருக்கு மேல் நுரை போகுவதை போலத்தான் அவர்கள் இருப்பார்கள். நுரை எப்படி இருக்கும்? வேகமாக காத்தடித்தால் பறந்து போயிடும் அல்லவா? நுரை பார்க்க தெரியும், ஆனால் வேகமாக காத்தடித்தால் அது இல்லாம இடத்தில் ஓடி போயிடும். அன்றே அதுபோல இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் நிறைய இருப்பார்கள், ஆனால் அவருடைய ஈமான் இந்த நிலைமையில் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். உண்மைதான். இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சில ஊர்களிலே, சில இடங்களிலே, நமது ஊர் போன்ற சில இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய அடையாளங்கள், சுன்னத்தினுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடிய நம்மூர் போன்ற சில ஊர்களை தவிர்த்து சில ஊர்களில் எல்லாம் ஈமான் என்பதும் இஸ்லாம் என்பதும் வெறும் பரக்கத்திற்குரிய பெயராக இருக்கிறது, வெறும் சடங்கிற்குரிய பெயராக இருக்கிறது. எந்த ஒரு லட்சியமும் இல்லாத வெறும் ஈமான் என்பதாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பெயரளவில் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை இஸ்லாம் என்று சொன்னால், ஈமான் என்று சொன்னால் வெறும் சொல்வதற்கும் அமல் செய்வதற்கும் மட்டும் என்று முடித்துவிட்டு ஈமானுடைய ஆணி வேறான அசலாகிய இறையச்சத்தையும் தக்குவாவையும் ஈமானில் உறுதியையும் மறந்து விடுகிறோம் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக அதிலே நாம் நினைவுபடுத்த வேண்டிய முக்கியமான நபர்கள், இன்றைக்கு நாம் அது விஷயமாகத்தான் சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை முழுமையாக கேட்கக்கூடிய, படிக்கக்கூடிய நாம், அதில் குறிப்பாக தாய்மார்கள், இஸ்லாத்திற்கும் நமக்கும் எந்த அளவிற்கு ஒரு பந்தம் இருக்கிறது, ஈமானுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஒரு பந்தம் இருக்கிறது, குறிப்பாக தாய்மார்கள் ஈமானுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்கள் ஒரு பெண் தான், கதீஜா ரலியல்லாஹ். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை எத்தி வைத்த பொழுது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நபிகளாரை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கதீஜா ரலியல்லாஹ் ஒரு பெண் தான் அல்லவா? இது யாராலும் என்ன சொல்லி மாற்ற முடியாது. இஸ்லாமிய வரலாறை எடுத்தால், முஹம்மதினுடைய வரலாறை நீங்கள் படித்தால், பேசினால் கதீஜா ரலியல்லாஹ் தான் முதல் முன்னோடியாக இருப்பார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இன்னைக்கு நிறைய நபர்கள் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது, குறிப்பாக பெண்களுடைய ஈமான்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு சில ஊர்களில் எல்லாம், சில பெண்களிடத்தில் எல்லாம் ஈமானை விட மற்ற விஷயங்கள் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈமானை விட மற்ற காரியங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கையிலே வைத்திருக்கக்கூடிய மொபைல் போன்கள் நம்மையும் நம்முடைய ஈமானையும் தூரமாக ஆக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரு மொபைல் போனை வைத்துக் கொண்டு யாருடைய கண்ணுக்கு முன்னாலும் வரக்கூடாத பெண்கள் இன்றைக்கு அதன் மூலியமாக உலகத்திற்கு தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதில் இஸ்லாமிய பெண்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக ஆச்சரியமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் நடத்தி, மார்க்க நிகழ்வுகளை நடத்தி, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்க விட்டு விடுகிற இடங்களில் பெண்களுடைய பாதை கொஞ்சம் திரும்பிவிடான் போகிறது. அடிக்கடி அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நடத்தி, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லி, சஹாபிய பெண்மணியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லி அவர்களை நாம் பண்படுத்திக் கொண்டே வருகிறோம். அப்படி இல்லாத ஊர்களில், இடங்களில் இன்றைக்கு அவர்களுடைய பாதை மாறி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் ஒரு பெண்மணி, இந்த ஈமானுக்காக வேண்டி முதலில் உயிரை விட்டதும் ஒரு பெண்மணி.
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டதும் ஒரு பெண்மணிதான். அந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி என் உயிரை விடவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஷஹீதானவர்களும் ஒரு பெண்தான் அல்லவா? சுமையா ரலியல்லாஹ். வரலாற்றிலே யுத்த களங்களில் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் நீத்தவர்களில் நீக்கமறு இடத்தில் இருக்கக்கூடிய சுமையா ரலியல்லாஹ், சுமையா பின்துல் ஹையாத் என்று சொல்லக்கூடியது அவருடைய பெயர். சுமையா ரலியல்லாஹ் அபூ லஹபினுடைய சகோதரர் அபூ ஹுதைஃபா. அபூ ஹுதைஃபாவுக்கு அடிமையாக இருந்தவர்கள் இந்த சுமையா ரலியல்லாஹ். அபூ லஹபினுடைய சகோதரருக்கு அடிமை. அவரிடத்தில் இருந்த அடிமைகளிலேயே ஆகச் சிறந்த அடிமையாக சுமையா ரலியல்லாஹை அவர் பார்த்தார். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் எனக்கு பிடித்த பொருள் ஒன்று இருக்கும் அல்லவா, அதுபோல அவரிடத்தில் இருந்த அடிமைகளில் ஆகச் சிறந்த அடிமையாக அவர் பார்த்தவர் சுமையா ரலியல்லாஹ். அபூ லஹபிற்கு அபூ ஹுதைஃபாவிற்கு ஒரு நண்பர் வருகிறார். யமன் நாட்டிலிருந்து வரக்கூடிய நபர் யாசர். அவருடைய சகோதரரை தேடி மக்காவிற்கு வருகிறார் யாசர் ரலியல்லாஹ். வந்தபோது அபூ ஹுதைஃபா தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து மக்காவிலே தங்க வைத்திருந்தார். அந்த வகையில் அபூ ஹுதைஃபாவும் யாசரும் நண்பராகிறார்கள். யாசர் ரலியல்லாஹ் யாசர் ரலியல்லாஹ்வுடைய நடவடிக்கைகளை பார்த்த அபூ ஹுதைஃபா யாசிருக்கு தன்னுடைய அடிமையான, தன்னுடைய விருப்பத்திற்குரிய அடிமையான சுமையா ரலியல்லாஹ்வை திருமணம் முடித்து வைக்கிறார். பிற்காலத்தில் இருவரும் முஸ்லிம் ஆகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹ், யாசர் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. எந்த அளவிற்கு அபூ ஹுதைஃபாவுக்கு பிடித்தமான நேசமான அடிமையாக இருந்தாரோ இந்த அளவு இப்போ அதற்கு நேர் எதிராக பிடிக்காத அடிமையாக ஆகிவிட்டார். அவரை செய்யாத துன்பங்கள் கிடையாது. அவரை சுடு மண்ணிலே போட்டு அவரை வேதனை செய்யாத ஒரு அளவு கிடையாது. நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். சுமையா ரலியல்லாஹ்வை அவர் செய்த வேதனைகளை வார்த்தைகளால் சொல்லி முடித்து முடியாத அளவுக்கு அவர் வேதனை செய்தார். பல நேரங்களில் பல இடங்களில் வேதனை செய்திருக்கிறார். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே சுடு மணலிலே சுமையா ரலியல்லாஹ்வையும் அவருடைய கணவரையும் அவருடைய மகனாரையும் போட்டு மக்கத்து குறைஷிகள் வேதனை செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னார்கள், சபரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் பொறுமையை கையாளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட சிறந்த கூலியை கொடுப்பான், இதைவிட சிறந்த ஒரு இடத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசிருடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நபர் மாத்திரமல்ல, ஒரு குடும்பமே அன்றைக்கு வேதனை செய்யப்பட்டார்கள். இப்படி பல குடும்பங்கள் இருக்கிறது. ஒற்றை நபராக அல்ல, ஒரு குடும்பமே மக்கத்து குறைஷிகளுடைய வேதனைக்கு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன காரணம். வேற எந்த காரணமும் இல்லை. அவர்களிடத்தில் இருந்து பொருளாதாரத்தை அவர் திருடவில்லை, அவர்களிடத்தில் இருந்து அவருக்கு சொந்தமான பொருளை திருடவில்லை, அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக இன்றைக்கு குடும்பமே சேர்ந்து அவர்கள் வேதனை காக்கப்பட்டார்கள். நாம் அதையெல்லாம் யோசித்து பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு பயப்படுவதில்லையே, யோசிப்பதில்லையே. உள்ளேயும் சொல்கிறோம், வெளியே மக்களுக்கு கேட்கிற மாதிரி சத்தமாகவும் சொல்கிறோம். எந்த தங்கு தடையும் இல்லாமல் முழு சுதந்திரமாக நாம் ஈமானை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அன்றைக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி அவர்கள் குடும்பமே மக்கத்து குறைஷிகளுடைய சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய விஷயத்தில் ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிவதற்கு ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்தது. இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு குடும்பமாக சேருகிறோம். வீடுகளிலே நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது, ஏதேனும் திருமண நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது, அல்லது வீடுகளிலே வேறு ஏதேனும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது நாம் ஒன்று கூடி குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறோம் அல்லவா? இபாதாத் விஷயத்திலேயும், கலிமாவை மொழிகிற விஷயத்திலேயும், ஹக்குடைய விஷயத்திலேயும் உங்களுடைய குடும்ப நபர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதை நமக்கு இது போன்ற வரலாறுகள் ஞாபகப்படுத்தி காட்டுகிறது.
நான் தொழுதுருவேன், என் மகன் என்ன செய்யறாருன்னு தெரியல. நான் பள்ளிக்கு தொழுக வந்துடுவேன், என்னுடைய வீட்டம்மா என்ன செய்யறாங்கன்னு தெரியல என்றுதான் இன்றைக்கு பல நபர்களுடைய வீடு இருக்கிறது. ஒரு நபர் பள்ளிவாசலுக்கு தொழுக வருகிறார். தொழுகை வரக்கூடிய நபர் சுபுவுக்கு கையில வரும்போது சாவியோட வருகிறார். என்ன ஹாஜியார், நானும் பல வருஷமா பார்க்கிறேன், நீங்க கைக்கு சுபுவுக்கு வரும்போது சாவியோட வரீங்க, என்ன செய்தி? நான் எந்திரிச்சிருவேன், வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க, நான் கதவை லாக் போட்டு வந்துடுவேன். ஏன் அவங்களுக்கு தொழுகை இல்லையா? நடைமுறையை சொல்கிறோம், எல்லா குடும்பங்களிலும் அல்ல, ஒரு சில குடும்பங்கள் இருக்கத்தானே செய்கிறது. நான் தொழுகைக்கு வந்துடுவேன், அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால நான் வீட்டை லாக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் தொழுகிறீர்களா? உங்களுடைய வீட்டு உறுப்பினர்களும் தொழுக வேண்டும் அல்லவா? அவர்களையும் தொழுகைக்கு எழுப்ப வேண்டும் அல்லவா? ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எந்திருக்கின்ற பொழுது மனைவிமார்களையும் சேர்த்து எழுந்து தொழ சொல்வார்கள். ஹதீஸிலே வருகிறது. நான் மட்டும் தொழுதால் போதாது, என்னுடைய தேவைக்கு நான் மட்டும் அமல் செய்தால் போதாது, என்னுடைய குடும்ப நிகழ்வுக்கு நாங்கள் எப்படி ஒன்று சேர்கிறோமோ அதுபோல ஷரியத்துடைய விஷயத்திலேயும் இபாதாத்துடைய விஷயத்திலேயும் அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது குடும்ப தலைவர்களாக தலைவிகளாகிய பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தை எடுத்து வைப்பதில், எத்தி வைப்பதில், எடுத்து நடப்பதில் ஒரு குடும்பமே இன்றைக்கு வேதனை செய்யப்பட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பொறுமை காருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று. இவர்கள் மாத்திரமல்ல, நிறைய வரலாறுகள் இருக்கிறது ஷரியத்திலே, நிறைய வரலாறுகள் இருக்கிறது தாரீகிலே. உம்மு உமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி, அவருடைய அசல் பேர் நசீபா பின்த் கஅப் என்று சொல்வார்கள். உம்மு உமாரா ரலியல்லாஹ், நசீபா பின்த் கஅப் ரலியல்லாஹ். நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் பெண்கள் வீடுகளிலே முடங்கி கிடப்பார்கள், அவர்கள் வீடுகளிலே உண்டான வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபிய பெண்மணிகள் வீடுகளிலே தான் இருப்பார்கள். போர்க்களத்திற்கு வந்தால் போர்க்களத்திலே கூடாரங்களிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள், போர் செய்ய மாட்டார்கள். அல்லது வீட்டு வேலைகளை செய்து கொண்டு அப்படியே அமைதியா இருந்துடுவார்களா? சஹாபாக்கள் மாத்திரம்தான் இஸ்லாத்தையும் ஈமானையும் எத்தி வைப்பதற்காக வேண்டி நாடு கடந்து ஊரு கடந்து சென்றார்கள். அன்று மக்கத்து குறைஷிகளிடத்திலே ஈமானை எத்தி வைப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் மாத்திரம்தான் கஷ்டப்பட்டார்களா, அடி வாங்கினார்களா? இல்லை இல்லை இல்லை. சஹாபிய பெண்மணிகளும் இதற்கு நமக்கு முன்னோடியாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உஹது போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் எல்லாம் தாக்குவதற்குரிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. உஹது போர்க்களத்தில் நேற்றைக்கு சொன்ன மாதிரி முஸ்லிம்களுக்கு ஒரு சிறு தோல்வி கிடைத்தது போல ஒரு சிறு கஷ்டத்திற்கு பிறகு வெற்றி கிடைத்தது. நாம் எல்லாம் வரலாறை கேள்விப்பட்டிருப்போம். கனிமத்து பொருளை எடுப்பதிலே அவர்கள் மும்முரமாக இருந்த நேரத்திலே மக்கத்து குறைஷிகள் மீண்டும் மலை ஏறி வந்து, அந்த மலை குன்றின் மீது ஏறி வந்து, இன்றைக்கு நாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த மலை குன்றை காமிப்பார்கள். உஹது மலையை காமிக்கின்ற பொழுது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய மலை குன்றையும் காமிப்பார்கள். அந்த மலை குன்றிலே ஏறி வந்து முஸ்லிம்களை மீண்டும் அடிக்க வந்தார்கள். நிலை தடுமாறி போன சஹாபாக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விரண்டு ஓட ஆரம்பித்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த கலவரத்துல நிதானம் இல்லாத அந்த நேரத்திலே நபிகளாரையே சஹாபாக்கள் மறந்து விட்டார்கள் என்று சொன்னால் எல்லாரும் விரண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒரு 12 சஹாபாக்கள் நின்று பெருமானாரை பாதுகாத்து வந்தார்கள். எல்லாரும் விரண்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி. 12 சஹாபாக்கள் பெருமானாரை சுற்றி நின்று வளைத்து நின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு பெண்ணும் இருந்தார்கள், உம்மு உமாரா ரலியல்லாஹ். நபிகளாரை பாதுகாப்பதற்கு நானும் நிற்கிறேன் என்று நின்றார்கள். உம்மு உமாரா ரலியல்லாஹ் ஓடி ஒளிஞ்சு கிடலை, அல்லது அவர்களும் ஓடி எங்கேயோ சென்று விடவில்லை. நபிகளாரை பாதுகாக்க நான் முன்று நிற்கிறேன். அதாவது சும்மா நிற்கிறதல்ல, பெருமானாருக்கு வரக்கூடிய அம்பு அவர்கள் மீது வரும், பெருமானாருக்கு வரக்கூடிய கத்தி அவர்கள் மீது வரும், பெருமானாரின் மீது பட வேண்டிய காயங்கள் அவர்கள் மீது படுமல்லவா? நான் முன்னால் இருக்கிறேன், நானும் பெருமானாரை பாதுகாத்து நிற்பேன் என்று உம்மு உமாரா ரலியல்லாஹ் நின்றார்கள். அவருடைய கணவர் ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹ் நின்றார்கள். அவர்களுடைய இரு மகனார் ஹபீப் ரலியல்லாஹ், அப்துல்லா ரலியல்லாஹ் குடும்பமாக சேர்ந்து நின்று சுற்றி வளைத்தார்கள் பெருமானாரை பாதுகாப்பதற்காக வேண்டி.
ஒரு குடும்பமே நின்னாங்க. ஒரு குடும்பமே நின்று நாங்கள் நின்று பெருமானாரை பாதுகாக்கிறோம் என்று நின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமாரா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வச்சு, லமகாமு நசீபா பின்த் அல் யௌம் கைருன் மின் மகாமி ஃபுலான். சஹாபாக்கள் எத்தனையோ போர் வீரர்கள் இருக்கிறார்கள். 2 கையிலும் வாள் சுற்றக்கூடிய அலி ரலியல்லாஹு இருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு இருக்கிறார்கள். எத்தனையோ போர் வீரர்கள் இருக்கிறார்கள். சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதரை விட இன்றைக்கு நசீபா பின்த் கஅப் உயர்ந்த இடத்தில் போய்விட்டார் என்று சொன்னார்கள். பேரை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஃபுலான் இப்னு ஃபுலான் என்று வருகிறது ஹதீஸிலே. இந்த மனிதரை விட இன்றைக்கு அவர்களுடைய அந்தஸ்தை விட நசீபா ரலியல்லாஹு இன்றைக்கு அந்தஸ்திலே மிக உயர்ந்து விட்டார்கள் என்று ஒரு பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த உஹது போர்க்களத்துல அப்துல்லா ரலியல்லாஹுக்கு காலில் அடிபட்டு விடுகிறது. யுத்த காலத்துல நசீபா ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாவுக்கு காலிலே காயம்படுகிறது. காலிலே காயம்பட்டவுடன் தன்னுடைய மகனாரை காண வந்த நசீபா ரலியல்லாஹு, உமாரா, 2 பேரும் அவங்க பேரு தான், நசீபா அவங்க பேரு தான், அவங்களுடைய புன பேர் உமாரா. வந்த சஹாபிய பெண்மணி தன்னுடைய மகனாருடைய காலிலே அவர்கள் வைத்திருந்த ஒரு துணியை எடுத்து அப்படியே கட்டிவிட்டார்கள். மகனுடைய காலில் அந்த காயத்துல துணியை கட்டி விடுறாங்க. கட்டி விட்டுட்டு, நீ கூடாரத்திற்கு சென்று ஓய்வு எடுத்துக்கொள் என்று சொல்லவில்லை, எந்திரி போய் போர் செய் என்றார்கள். உமாரா ரலியல்லாஹு மகனை பார்த்து, போய் கூடாரத்தில் போய் நீ ஓய்வெடு என்று சொல்லவில்லை, எந்திரிச்சு போ, இன்ஹல் யா அப்துல்லா, எந்திரிச்சு போ, நீ போய் போர் செய் என்று உமாரா ரலியல்லாஹு தன்னுடைய மகனாரிடத்திலே சொன்னார்கள். நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், யுத்த களங்களிலே முன் நின்று தைரியமாக போர் செய்தவர்கள் உமாரா ரலியல்லாஹு. பெண்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய வரலாறு. எந்த அளவிற்கு நாம் இஸ்லாமிய விஷயங்களில் தைரியமாக இருக்க வேண்டும், ஈமானை பாதுகாப்பதில் நாம் எந்த வழிமுறையில் இருக்க வேண்டும், இன்றைக்கு எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று உணர்வதற்காக வேண்டி சில முக்கியமான சஹாபிய பெண்மணியினுடைய வரலாறுகளை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு, தாய்மார்களுக்கு எடுத்து கூறி படிக்க சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே உமாரா ரலியல்லாஹு ஹுதைபியாவுடைய அதே களத்தில் இருக்கிறார்கள். நேற்று சொன்னமே ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கை பேச்சு நடந்து கொண்டிருந்த பொழுது உஸ்மான் ரலியல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு போய் பேசிட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சாங்க. அங்கிருந்து வந்த நபர்களை பற்றி நேற்று நாம் சொன்னோம் அல்லவா. இங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. முதல்ல உமர் ரலியல்லாஹு தான் கேட்டாங்க, நீங்க போறீங்களா, போய் பேசிட்டு வரீங்களான்னு. உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் என்ன வாள் எடுக்க ஆரம்பிச்சிருவேன், அதனால என்ன வேண்டாம் யாரும் சொல்ல, நான் போக மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்புங்க. சாந்தமான நபர் ஒண்ணு, 2வது மக்காவில் அவருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அவர் போனார்னா யாரும் அவரை தொட மாட்டாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹுடைய கோத்திரமும் மக்காவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அபு சுஃபியான் அவருடைய கோத்திரமும் ஒண்ணு, அதனால அவர் போனார்னா கண்ணியப்படுத்துவாங்க என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க, போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்க. போய் சில தினங்கள் ஆனது, செய்தி ஒன்றும் வரவில்லை. சில தினங்களுக்கு பிறகு இப்படி செய்தி வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி வருகிறது. வதந்தி தான், உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மருமகன், இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டார்கள். அங்கே ஒரு பையத்து செய்தார்கள், பையத்தை ரிதுவான். என்ன பையத்? இப்போது நாம் மக்காவாசிகளை எதிர்த்து போர் செய்ய போகிறோம், யார் யாரெல்லாம் போர் செய்ய வருகிறீர்கள், என்னிடத்திலே பையத்து செய்யுங்கள், உடன்படிக்கை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். போர் என்று சொன்னால் சாதாரண பையத் அல்ல. இந்த போரிலே உங்களுடைய உயிர் போகலாம். நீங்க மதீனாவிலிருந்து வந்திருக்கீங்கல்ல, மீண்டும் மதீனாவிற்கு உங்களால் போக முடியாமல் போகலாம், உங்க வீட்டுக்கு நீங்க திரும்பி போக முடியாத நிலை ஏற்படலாம், பையத்து செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சஹாபாக்களிடத்திலும் பையத் வாங்கினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இன்னொரு கையை வைத்து பையத்து செய்தார்கள். உஸ்மானுக்கு நான் பையத்து செய்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த இடத்துல
ஒரு பெண்மணியும் இருந்தார்கள், உம்மு உமாரா ரலியல்லாஹு. யார சொல்ல, நானும் பையத்து செய்கிறேன், நானும் போருக்கு தயார், நானும் யுத்தம் செய்ய தயார், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் போர் செய்ய வருகிறேன் என்று அந்த இடத்துல நின்றார்கள் உம்மு உமாரா ரலியல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹுனைன் யுத்த காலத்துல இந்த வரலாறுகளை ஞாபகப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? நம்ம சஹாபாக்கள், ஆண் சஹாபாக்களை பற்றி படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். பெண் சஹாபாக்களும் ஈமானுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி எந்த தியாகத்தை செய்திருக்கிறார்கள், ஈமானில எந்த உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண வேண்டும், பார்க்க வேண்டும் அல்லவா? ஹுனைன் போர்க்களத்தில் இதே மாதிரி ஒரு நிலை. சஹாபாக்கள் எல்லாம் புறமிட்டு விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். உம்மு உமாரா ரலியல்லாஹு சொன்னார்கள், யார் அது புறமிட்டு விட்டு ஓடுவது? இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களில், மக்காவினுடைய நடைமுறையில் இப்படி ஒரு நடைமுறையே கிடையாதே, இப்படி புறமிட்டு விட்டு ஓடுவது நம்முடைய வளமையிலே கிடையாதே, யார் என்று சொல்லி உம்மு உமாரா ரலியல்லாஹு பின்னால் ஓடிய சஹாபாக்களை போர்க்களத்திலே நின்று அழைத்தார்கள். போர்க்களத்தினுடைய களத்திலே நின்று கொண்டு, நடுவில் நின்று கொண்டு திரும்பி போகக்கூடிய ஆண் சஹாபாக்களை பார்த்து சத்தமிட்டு அழைக்கிறார்கள். யார் ஓடுகிறது? இது நம்முடைய வளமுறையே கிடையாதே, களத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள் உம்மு உமாரா ரலியல்லாஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, யமாமா போர் கேள்விப்பட்டிருப்போம். யமாமா போர் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலத்திலேயே முசைலமா என்று ஒருத்தன் இருந்தான். முசைலமா அல் கத்தாப் என்று சொல்லுவாங்க பேர். நானும் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அவன். முசைலமா ரசூலுல்லாஹ் காலத்திலே இருந்தான். 2 பேர் இருந்தாங்கன்னு வருது ஹதீஸ்ல, தாரீഖ்ல. அதுல ஒருவன் முசைலமா நானும் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனோடு போர் செய்ய வேண்டும், அவனை அழிக்க வேண்டும். அவன் கூட சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு போர் செய்ய வேண்டும். காலித் ரலியல்லாஹுடைய தலைமையிலே ஒரு படை வென்றது. அவர்களோடு போர் செய்வதற்காக வேண்டி அந்த போருக்கு பேர் யமாமாங்கிற போர். அந்த போர்க்களத்திலே இருக்கிறார்கள் உம்மு உமாரா ரலியல்லாஹு. அவர்கள் மாத்திரமல்ல, 2 மகனையும் கூட்டிட்டே போறாங்க. நம்ம எங்கேயாவது வெளியே டூருக்கு போற மாதிரி, பிள்ளைங்களை அழைச்சிட்டு போற மாதிரி, ஷரியத்தினுடைய போர்வாளாக இருந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு போர்க்களத்திற்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய மகன்களையும் சேர்த்து அழைத்து சென்றார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு, ஹபீப் ரலியல்லாஹு. அந்த யமாமா போர்ல ஹபீப் ரலியல்லாஹு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஷஹீதானார்கள். முசைலமா தான் அவரை வெட்டினான். வெட்டி ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஹபீப் ரலியல்லாஹு. அந்த சடலத்தை பார்த்த உம்மு உமாரா ரலியல்லாஹு இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்களாம், லிமிஸ்லி ஹாதா அஅதத்துஹு வ இந்தல்லாஹி அஹ்தஸிபு. கத்தி அலுவல, கதறி அழுவவில்லை. அந்த சடலத்தை பார்த்து உம்மு உமாரா ரலியல்லாஹு சொன்னாங்க, இதற்காக வேண்டிதான் என் பிள்ளையை நான் தயார் செஞ்சேன், இதுக்காக வேண்டிதான் என் பிள்ளையை நான் தயார் செய்தேன், இதற்கான கூலியை நான் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். தாய்மார்கள் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக வேண்டி போர்க்களத்துக்கு போற அளவுக்கு தயார் செய்ய சொல்லல. ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கிற விஷயத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தாயும் பெற்றோரும் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய காலம் சொல்ல முடியாத நிலைமையில் உள்ள காலம் இது. கண் சிமிட்டும் நேரத்தில் நம்முடைய பிள்ளை நம்ம விட்டும் தூரமாகி விடுவார்கள், தடுமாறி போகக்கூடிய காலத்தில் வாழ்கிறோம். கண்கொத்தி பறவையாக பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய காலம் இது. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு பிள்ளையை விட்டோம்னா அவன் ரொம்ப தூரம் நம்ம விட்டு போயிடுவார். இதிலும் பெண் பிள்ளைகளை சொல்ல தேவையே இல்லை. அவர்களை கண்காணிக்காமல் கவனிக்காமல் விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நம்ம குடும்பத்தை விட்டும் தூரமாக போய்விடக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதுக்காக வேண்டி அவங்க பின்னாடியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியும்? என்னங்க, போற இடத்துக்கு இல்லாம அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்க முடியும்? போற இடத்துக்கெல்லாம் போக சொல்லவில்லை, போற இடங்களில் எல்லாம் நீங்கள் இருப்பதாக அவருடைய உள்ளத்தில் ஆக்குங்கள் என்று சொல்கிறோம். போற இடங்களில் உங்கள் பின்னால் போக சொல்லவில்லை, எல்லா இடங்களிலும் அல்லாஹும் ரசூலும் எங்களோடு இருக்கிறார்கள், என்னுடைய பெற்றோர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் கொடுங்கள். அவர்கள் தைரியமாக போய்விட்டு தைரியமாக உங்களிடத்தில் வருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹபீப் ரலியல்லாஹு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பொழுது உம்மு உமாரா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை அது. சொல்லிவிட்டு ஒரு மகனார் வஃபாத் ஆயிட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்னொரு மகனார் இருக்கிறார், வா நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு போல. இது போது நமக்கு, இதுக்கு மேல சோதனை நமக்கு வேண்டாம், நாம் வீட்டிற்கு செல்லலாம் என்று சொல்லவில்லை. யா அப்துல்லா, போ நீ யுத்தம் செய்கின்றார்கள்.
நீ போய் யுத்தம் செய் என்று சொன்னார்கள் தன்னுடைய இரண்டாவது மகனாரிடத்துல. அல்லாஹ் சரியான கூலியை அந்த இடத்தில் கொடுத்தான். ஹபீப் ரலியல்லாஹு எவன் துண்டு துண்டாக ஆக்கினான அந்த முசைலமா இவருடைய கையாலே கொலை செய்யப்பட்டார். அந்த போர்ல வஃபாத் ஆயிட்டாங்க. வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் சஹாபி ஆயிட்டாங்க பின்னாடி அவரும். வஹ்ஷியும் அப்துல்லா ரலியல்லாஹுவும் சேர்ந்து தன்னுடைய கையால் அந்த முசைலமாவை கொலை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் மிக அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் ஷரியத்தையும் ஹக்கையும் அவர்களுடைய உணவோடு சேர்த்து ஊட்ட வேண்டும். அதனாலதான் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி தானங்க, தாய்மார்கள் குறிப்பாக பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அல்ல, ஒரு வயது முதிர்ந்த ஒரு சூஃபி இடத்திலே ஒருவர் வந்து கேட்டாராம், என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், எனக்கு கொஞ்சம் யோசனை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் மீண்டும் கேட்டாராம், உன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார்? என் பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது, என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு சொன்னாராம். என்னப்பா இவ்வளவு தாமதமா வந்திருக்கேன்? நான் 2 வயசு தானங்க ஆகுது, 2 வயசு தானே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசு. 1 வயது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது, நடக்க கூட தெரியாது. 2 வயதிற்கு மேல்தானே கொஞ்சம் கொஞ்சம் அவர் புரிய ஆரம்பிப்பாரு, இதுதானே சொல்ல வேண்டிய வயசு என்று சொன்ன பொழுது அந்த சூஃபி ஞானி சொன்னார்களா, நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க, நீ திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் என்று சொன்னார்களாம். நீ திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே என்னிடத்தில் வந்து கேட்டிருக்கணும், பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும்னு. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, திருமணம் முடித்த பிறகுதான் பிள்ளை வளர்வதற்கு பல நாட்கள் ஆகும். நான் ஏங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கணும்? நீ தாயை தேர்ந்தெடுக்கிற நேரத்திலே அதை கேட்டிருக்க வேண்டும். தாயினுடைய தேர்ந்தெடுப்பில் தான் பிள்ளை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், தாயினுடைய வளர்ப்பில் தான் பிள்ளை உருவாகிறார்கள், தாயினுடைய கர்ப்ப காலத்திலிருந்தே பிள்ளை உருவாக ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால நீ மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது என்கிட்ட வந்து கேட்டுக்கணும்னு சொன்னாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது 10 வயசுக்கு மேல அவனை பார்த்துக்கலாம். 10 வயசுல தானுங்க ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க, 7 வயசுல தானுங்க அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 10 வயசு 7 வயசுல சொல்ல சொல்லியிருக்காங்க, 10 வயசுல அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால 7 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கலாம் நினைக்காதீங்க. 7 வயது வரைக்கும் ரொம்ப லேட் அது, ரொம்ப லேட் அது. 7 வயசு வரைக்கும் நீங்கள் சொல்லாமலேயே அவனுடைய உள்ளத்தில் பல விஷயங்கள் பதிந்து விடுகிறது. இன்றைய காலத்துல சொல்ல தேவையே இல்லை, நம்ம எதுவுமே சொல்ல தேவையே இல்லை. 7 வயதுங்கிறது இன்றைக்கு எல்லாம் அவனுடைய உள்ளங்களில் பதிந்து அவனுடைய ரத்தங்களோடு கலர்ந்து உருவாகி விடுகிறான் 7 வயசுல. நீங்க அதுக்கப்புறம் சொல்லி அவன் வளர்ந்து திருந்தி வாய்ப்பே இல்லை. பிள்ளைகளை பால் கொடுக்கிற நேரத்தில் இருந்தே நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகளை சுமக்கிற நேரத்திலேயே நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஷாஃபி ரதியல்லாவை பற்றி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். ஷாஃபி ரதியல்லா 10 வயசுல மொத்தாங்கிற கித்தாபை, ஹதீஸ் கித்தாபை மரணம் செஞ்சுட்டாங்க. 10 வயசுல 10 வயசுல தொழுகைக்கு போன்னு சொன்னாங்கல்ல, 10 வயதில் ஹதீஸ் கிதாபை முடித்து விட்டார்கள் மரணம் செஞ்சு. அதுக்கு முன்னாடியே குரானை மரணம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. 10 வயசுக்கு முன்னாடியே குரானை மரணம் செஞ்சு ஹாஃபிஸ் ஆகி விட்டார்கள் ஷாஃபி ரதியல்லாஹ். அப்ப அவங்க தாயிட்ட கேட்டாங்களா, இவ்வளவு சின்ன வயசுலயே குரானை மரணம் செஞ்சுட்டாரே எப்படிங்கன்னு கேட்க பொழுது ஷாஃபி ரதியல்லாஹ்வுடைய தாயார் சொன்னார்களா, அவர் பிறக்கின்ற பொழுதே பல சூறாக்களை மரணம் செஞ்சிருந்தார். அவர் பிறக்கின்ற பொழுதே சில சூறாக்களை மரணம் செய்திருந்தார். பிறக்கும் போது எப்படிங்க மரணம் செய்ய முடியும்? என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது நான் அதிகமாக குரானை ஓதிக்கொண்டே இருப்பேன். நான் பால் கொடுக்கிற நேரத்தில் அவருக்கு குரானை ஓதிக்கொண்டுதான் பால் கொடுப்பேன். அவர் பிறக்கின்ற பொழுதே நிறைய சூறாக்களை மரணம் செய்திருந்தார். அதனுடைய வெளிப்பாடு குரானை சரசரசரன் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை. அலிஃப்ல இருந்து யா வரையும் சொல்லி கொடுக்கிறதுக்கு பல நாட்கள் எடுக்க தேவையில்லை. குரானை சரளமாக ஓத ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் வாயிலே அது லேசா வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஏதாவது பாட்டு படிச்சுக்கிட்டு அலைவான். சில பிள்ளைகள்லாம் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஏதாவது ஃபேமஸான ஏதாவது பாட்டு போட்டு அதை பாட ஆரம்பிச்சிருவாரு. இன்னும் பேச கூட கத்துக்கல, சாப்பாடு தான் கூட கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அவர் மொழியில அந்த பாட்டை படிச்சுட்டு இருப்பாரு. இன்னும் வாயில வார்த்தைகள்லாம் சரியா வந்திருக்காது, ஆனா அவர் மொழி ஒண்ணு இருக்குல்ல, மழலை மொழி, அந்த மொழியில அந்த பாட்டை படிச்சுட்டு இருப்பாரு. என்னடான்னு கேட்டா, சின்ன வயசா இருக்கும் போது பெற்றோர்கள் அது நிறைய கேட்டுட்டு இருந்திருப்பாங்க.
அதனுடைய வெளிப்பாடு தாக்கம் இன்றைக்கு அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது முதல்ல பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்காம அந்த அந்த பாட்டை போட்டு என்ன செஞ்சு ஆரம்பிச்சிட்டு இருக்கு வாழ்க்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹக்கை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுகிற விஷயத்தில் யாருக்கும் பயப்படக்கூடாது. சத்தியத்தை எடுக்கிற நடக்கிற நேரத்தில் யாருக்கும் பயப்படக்கூடாது. நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. நீங்கள் ஹக்கை எடுத்து வைக்கிற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்களே, மதீனாவுக்கு போகும்போது சில ஷரத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. சில நிபந்தனைகளை போட்டு விட்டு தான் மதீனாவுக்கு போனாங்க. ஒரு 5 நிபந்தனை போட்டார்கள். அதுல முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா? நான் மதீனாவுக்கு வந்த பிறகு நீங்க இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும். அப்படி இஸ்லாத்தை எத்தி வைக்கிற நேரத்திலே லா தகாஃபு லௌமத லாயிம், திட்டுறான் பேசுகிறார் என்று நீங்கள் பயப்படக்கூடாது. ஹக்கை எடுத்து சொல்ல போறீங்க, என்னை ஏசுகிறான் திட்டுகிறான் என்று நீங்கள் பயப்படக்கூடாது என்று ஒரு ஷரத்து போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 ஷரத்துல அது ஒரு ஷரத்து. நிறைய ஷரத்துகள் போட்டாங்க. நான் உங்களிடத்தில் வந்தால் என்னை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், என்னை பாதுகாக்கிற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரத்து போட்டாங்க. அதுல ஒரு ஷரத்து, ஹக்கை எடுத்து வைக்கிற நேரத்தில் சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் யாருடைய ஏசி பேசுதலையும் பயப்படக்கூடாது, பலிக்கிற பலிப்பை நீங்கள் பயப்படக்கூடாது, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கிறோம் என்று தைரியமா இறங்கி செய்யணும். நாங்க ஹக்கை எடுத்து நடக்கிற நேரத்தில், ஹக்கை சொல்லுகிற நேரத்தில், ஹக்கை வழிமுறைக்கு கொண்டு வாழ்க்கையிலே கொண்டு வருகிற நேரத்தில் நீ யாருக்கும் பயப்படாதப்பா, உண்மையை செய், உண்மையை சொல், அதற்காகவே நீ யாரையும் பயப்பட தேவையில்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குறிப்பாக பிள்ளைகளிடத்தில் அது மாதிரி நாம் வாழ்ந்தும் காட்ட வேண்டும். அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரதியல்லாஹ் நபிகளாருடைய மனைவி உம்மு ஹபீபா, அவங்க பேரு ரம்லா. உம்மு ஹபீபா ரதியல்லாஹ் மாத்திரம் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள். வாப்ப இஸ்லாத்துக்கு வரல, உம்மா இஸ்லாத்துக்கு வரல. உம்மா என்று சொன்னால் கணவருடைய இன்னொரு தாய். சகோதரர் 2 பேரும் இஸ்லாத்துக்கு வரல, எல்லாருமே காஃபிர். பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஃபதஹ் மக்காவுக்கு பிறகு. தற்சமயத்தில் இஸ்லாத்துக்கு வரல. ஒரு தந்தைக்கு மிக முக்கியமான தேவை, ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான தேவை தந்தை அல்லது சகோதரர் அல்லது கணவர். இந்த 3 நபர்களில் யாராவது ஒருவருடைய ஆதரவில் அந்த பெண் இருப்பார். இங்க தந்தை யாருங்க? உம்மு ஹபீபா ரதியல்லாஹுடைய தந்தை அபூ சுஃபியான். கடைசியில தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆரம்பத்துல காஃபிரா இருக்கிறார். அவர்களுடைய இன்னொரு தாய், பாப்பாவினுடைய இன்னொரு மனைவி ஹிந்தா, அவர்களும் பின்னால் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். கடைசி வரை பெருமானாருக்கும் ரசூலுக்கும் சஹாபாக்களுக்கும் எதிரியாவே இருந்தாங்க. ஹிந்தா ரதியல்லாஹ், முஆவியா ரதியல்லாஹ், யஸீத், 2 சகோதரர்கள், எல்லாருமே காஃபிர், இஸ்லாத்திற்கு எதிரி, பெருமானாருக்கு எதிரி. ஆனா அந்த குடும்பத்திலிருந்து வந்தாங்க உம்மு ஹபீபா ரதியல்லாஹ். பெருமானாருக்கு மனைவி ஆயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி ஆயிட்டாங்க. அவருடைய ஆரம்ப வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். பெருமானாருடைய மனைவியாக போகக்கூடிய தகுதியை சாதாரணமாக கொடுத்து விடவில்லை. அவருடைய வாழ்க்கையினுடைய தியாகம், அவர் சத்தியத்திற்காக வேண்டி நின்ற உறுதி, அல்லாஹ் அவர்களை பெருமானாருடைய மனைவியாக ஆக்கினான். உம்மு ஹபீபா ரதியல்லாஹுடைய கணவர் பேர் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ். அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, அவங்க முஸ்லீம் தான். அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரதியல்லாஹ் 2 பேரும் மக்காவில இருந்து, மக்காவில காஃபிர்களுடைய தொல்லை தாங்க முடியாம ஹபஷா நாட்டுக்கு போனாங்கல்ல சில சஹாபாக்கள், ஹிஜ்ரத்து. அத மாதிரி இவர்களும் ஹிஜ்ரத்துக்கு அங்கே போயிருந்தார்கள். 2 பேரும், கணவனும் மனைவி மாத்திரம், வேற யாருமே கிடையாது. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக கணவனுடைய கையை பிடித்துக் கொண்டு கணவனுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க போகிறோம் முஸ்லீமாக போறாங்க. போன இடத்துல உம்மு ஹபீபா ரதியல்லாஹ் ஒரு நாள் இரவு உறக்கத்தில் ஒரு கனவு காணுகிறார்கள். கனவிலே கணவருடைய முகம் தெரிகிறது. கணவருடைய முகம் அப்படியே ஒரு நாயினுடைய முகமாக மாறுவதை போல ஒரு கனவு காணுகிறார்கள். கணவருடைய முகம் ஃபேஸ் மாறுது. கனவுக்கு விளக்கம் சொன்னவங்க சொன்னாங்க, விளக்கம் சொல்லல, பிற்காலத்தில் தெரிஞ்சிச்சு, பயந்து எழுஞ்சிட்டாங்க. பிற்காலத்தில் ஓரிரு தினங்களுக்கு பின்னால் செய்தி வருகிறது, ஹபஷாவில் இருந்து கணவர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் வேறு வேலை விஷயமாக வேற நாட்டுக்கு போயிருந்தாரு. போன இடத்துல அவர் முர்த்தத் ஆயிட்டார். முர்த்தத்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். வேற வியாபார விஷயமாகவோ வேற ஏதோ விஷயமாக வேறு நாட்டுக்கு போயிருந்த அப்துல்லா இப்னு ஜஹஷ் முர்த்தத்தா போய்விட்டார். யாருமே கிடையாது, கணவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார்.
அந்த தைரியத்துல நாட்டை விட்டு நாடு போயாச்சு, குஃபுரில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, தந்தை வேண்டாம் தாய் வேண்டாம் சகோதரர் வேண்டாம் என்று போயாச்சு. இப்ப கணவரும் கை கழுவுன மாதிரி கணவரும் போய்விட்டார். தன்னந்தனியாக பிள்ளை பிறக்க போகிற நேரம் கர்ப்பஸ்திரியா இருக்கிறாங்க. பிள்ளை ஹபீபாங்கிற பிள்ளை, அந்த பிள்ளையுடைய பேர். பிள்ளை பிறக்க போகிற பிரசவமான நேரத்தில், கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னந்தனியாக யாரும் இல்லாமல் ஹபஷா நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் சும்மா இல்லையா, அங்கிருந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி. போற வரவெல்லாம் இப்படி ஏசி பேசினார்கள், உனக்கு இந்த வேலை தேவையா, நீ அழகா உங்க வாப்பவமோட இருந்திருக்கலாம்லாங்க, உங்க வாப்பவமோட நீ மக்காவிலே இருந்திருக்கலாம் இல்ல, தேவையில்லாம இங்க வந்து இப்ப தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டாயா என்று ஏசி பேசினார்கள். கவலைப்படவில்லை, யாருக்காக வேண்டும் அஞ்சவில்லை, நான் ஹக்கை எடுத்துச் சொல்வதிலே உறுதியாக இருப்பேன் என்று அங்கிருந்து கொண்டே இஸ்லாத்தை எத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனைக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்தது பாருங்க, அதிலே உறுதியாக இருந்ததற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த வெகுமதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மனைவியாக ஆனார்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு. பெருமானாருக்கு மனைவி ஆயிட்டா சொல்ல தேவையே இல்லையே, சொர்க்கத்திலும் அவர்கள் பெருமானாருடைய மனைவிதான். உலகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, சொர்க்கத்திலும் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகத்தான் இருப்பார்கள். இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முரணாக நடந்தார்கள் மக்கத்து குறைஷிகள், பேசின நேத்து. அப்படி முரணாக நடந்து அந்த ஒப்பந்தத்தை உடைத்ததற்கு பின்னால் அபூ சுஃபியான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பெருமானாருடைய வீட்டுக்கு வந்தாரு. தெரியாம நாங்க செஞ்சிட்டோம், ஒப்பந்தத்தை முறிச்சிட்டோம், ஒப்பந்தத்தை மீறிட்டோம், அதனால மீண்டும் நம்ம புதுசா ஒப்பந்தம் போட்டுக்கலாம் என்று பேசுவதற்காக வேண்டி மக்காவில் இருந்து அபூ சுஃபியானை அனுப்பியிருந்தார்கள். அபூ சுஃபியான் மதீனாவுக்கு வந்தாரு. நேரா வந்து எங்க போனாருங்க, தன்னுடைய அருமை மகளார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு வீட்டுக்கு தான் போனாங்க. அப்போ எப்போ ஃபதே மக்காவுக்கு முன்னால ஹுதைபியா உடன்படிக்கை முறித்த நேரத்தில் எப்படியாவது ரசூல்லா, ஏன்னா உடன்படிக்கையை முறித்து விட்டால் இப்போது முஸ்லிம்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், மக்காவிற்கு எதிராக போருக்கு வருவார்கள் என்று தெரியும். தெரிந்துதான் அபூ சுஃபியானை அனுப்பி வச்சாங்க, நீங்க போய் பேசிட்டு வாங்கன்னு. அபூ சுஃபியானும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியெல்லாம் தான் வந்தாங்க. நேரா மகளார் வீட்டுக்கு தான் வந்தாங்க. மகா வீட்டுக்கு வராங்க, உம்மு ஹபீபா வீட்டுக்கு. நேரா வந்தவன ஒரு பாய் விரிச்சிருக்கு, அந்த பாயில உட்கார போனாங்க. பிஸ்மில்லான்னு பாயில உட்கார போறாங்க. வெடுக்குன்னு பாயை பிடிக்கிட்டாங்க. உட்கார வந்தது வாப்பா, வேற யாரும் இல்லை. ஒரு மகளாருக்கு வாப்புவின் மீது எந்த அன்பு இருக்கும் என்று நம்ம சொல்ல தெரிய தேவையே இல்லை. வாப்பா வீட்டுக்குள்ள வராங்க, வந்து பாயில உட்கார போறாங்க. பாயை சறுக்குன்னு உருவி எடுத்துட்டாங்க. அபூ சுஃபியான் கேட்டாரு, ஏன் இந்த வெறுப்பு, மதீனாவுக்கு வந்த பிறகு எங்களை எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. உம்மு ஹபீபா சொன்னாங்க, இது ரசூல்லா உட்கார்ற பாய், இதுல நஜீஸ் படக்கூடாதுன்னாங்க, காஃபீர்கள் அமரக்கூடாது, இது பெருமானார் உட்காரக்கூடிய பாய், இதுல யாரும் உட்காரக்கூடாது என்று பாயை மடித்து வைத்தார் வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு பெருமானாரின் மீதும் ஈமானின் மீதும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உறுதி இருந்தது, ரசூல்லாவின் மீது எந்த அளவிற்கு முஹப்பத் இருந்தது என்பதை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மு ஷரீக் ரலியல்லாஹு மக்காவிலே முஸ்லீம் ஆகிவிட்ட ஒரு சஹாபிய பெண்மணி உம்மு ஷரீக் ரலியல்லாஹு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, சஹாபாக்கள் எல்லாம் வெளியே போய், ரசூல்லா எல்லாம் வெளியே போய் இஸ்லாத்தை எத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு செய்த வேலை, வீடு வீடாக போய் பெண்கள் இடத்துல பேசினாங்க. இன்னைக்கு பெண்கள் பக்கத்து வீட்டுல உட்காந்து அடுத்த வீட்டுல உட்காந்து பேசுற மாதிரி உம்மு ஷரீக் ரலியல்லாஹு வீடு வீடாக போய் இஸ்லாத்தை பத்தி பரப்ப ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தை எத்தி வைக்க ஆரம்பித்தார்கள். யாருக்கும் தெரியாமல் வீடு வீடாக சென்று பெண்களிடத்துல பேசி எப்படியாவது முஸ்லீம் ஆக்கிறலா என்று இஸ்லாத்தை எத்தி வைக்கிற வேலையை பார்த்தாங்க. ரொம்ப நாளைக்கு இது மறைமுகமா நிலைக்கல, செய்தி வெளியே வந்துருச்சு, மக்கத்து குறைஷிகளுக்கு செய்தி வந்துருச்சு. இப்படி மறைமுகமாக போய் பெண்களை பேசி பெண்களுடைய மனதை மாத்திக்கிட்டு இருக்காங்க உம்மு ஷரீக் என்ற செய்தி வந்த பொழுது அவர்களை பிடித்து மிரட்டினார்கள், இந்த வேலையை செய்யக்கூடாது, வீடு வீடா போய் நீ என்ன எல்லாத்தையும் மதம் மாத்திக்கிட்டு இருக்கியா, இந்த வேலையை செய்யக்கூடாது என்று மிரட்டினார்கள் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு. இப்படி சொன்னார்களாம், லவ்லா கௌமுகி லஃபஅல்னா பிகி, உன்னுடைய கோத்திரம், உன்னுடைய கௌம் கூட்டம், அந்த கூட்டம் மாத்திரம் இல்லைன்னா உன்னை நாங்க இப்ப எல்லாரும் ஏதாவது செஞ்சிருப்போம். ஏன்னா உங்க கூட்டம் கொஞ்சம் கண்ணியமான கூட்டம் மக்காவில,
அந்த கூட்டத்திற்காக வேண்டி, அந்த மக்களுக்காக வேண்டி உன்னை சும்மா விடுறோம், இல்லைன்னா உன்னை ஏதாவது செஞ்சிருப்போம் என்று மிரட்டி விட்டு இது மாதிரி நீ வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதோட நிப்பாட்டல. மீண்டும் அந்த வேலை தொடர்ந்தது. மீண்டும் வீடு வீடாக சென்று இஸ்லாத்தையும் ஈமானையும் எத்தி வைக்கிற வேலையை உம்மு ஷரீக் ரலியல்லாஹு செய்து கொண்டிருந்தார்கள். இதுக்கு மேல இவங்களை மக்காவில் வச்சா சரி வராதுன்னு உம்மு ஷரீக் ரலியல்லாஹு கூட்டிட்டு பாலைவனத்துக்கு போயிட்டாங்க. மக்கத்து குறைஷிகள் ஒட்டகத்து மேல உட்கார வச்சு ஒட்டகத்தை இழுத்துட்டு போய் பாலைவனத்தில், நடு பாலைவனத்தில் விட்டு விட்டார்கள். பாலைவனம்னா சும்மா சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றைக்கு நாம மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போகும்போது அந்த சுடு வெயில்ல அந்த பாலைவனத்தை பார்த்தா நம்மளால சுடு தாங்க முடியல. லேசானதா இருக்காது. ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நம்ம பஸ்ல போய்கிட்டு இருப்போம், பாலைவனமா தான் இருக்குதாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகும்போது பார்த்திருப்போம், 200-300 கிலோமீட்டர் பஸ்ல பயணம் செய்யும், பாலைவனமா இருக்கு ரெண்டு பக்கமும். ஒரு மரம் இல்ல, ஒரு தண்ணீர் இல்லை. இது 1400 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? உம்மு ஷரீக் ரலியல்லாஹு ஒட்டகத்தில் அமர வைத்து நடு பாலைவனத்தில் விட்டார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் தண்ணீர் கூட கொடுக்காமல் அந்த பாலைவனத்திலே வைத்து வேதனை செய்தார்கள் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு. ஒரு ஓரத்துல நடுவுல பாலைவனத்துல ஒட்டகத்தை நிக்க வச்சுட்டு மேல ஏத்தி உம்மு ஷரீக் ரலியல்லாஹு உட்கார வச்சுட்டு எல்லாருமே ஒரு ஓரமா நிழல்ல உட்கார்ந்துருவாங்களாம். அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படி வேதனை செய்தார்கள் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு. ஈமானுக்காக வேண்டியும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் நிலைத்து இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சும்மா விடுவதில்லை, கைவிடுவதில்லையே. மேலே இருந்து இறைவனுடைய அருள் பொழிந்தது, மலையாக அல்ல. உம்மு ஷரீக் ரலியல்லாஹுடைய வரலாறை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மேலிருந்து ஒரு வாளியில தண்ணி இறங்குற மாதிரி இறங்கியது. அதை எடுத்து குடித்தார்கள். தன் மேனியிலையும் அந்த தண்ணீரை ஊற்றி கொண்டார்கள். ஏன்னா பாலைவனத்துல இப்ப கடலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம உடம்பெல்லாம் உப்பு அரிச்ச மாதிரி ஆயிடும். பாலைவனத்தில இருந்தால் எப்படி இருக்கும்? மேல தண்ணீரை ஊற்றி கொண்டார்கள், தண்ணீரை குடித்துக் கொண்டார்கள். இப்படியே செய்து கொண்டிருந்தார்கள். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்து பாக்குறான், என்ன மேலெல்லாம் தண்ணியா இருக்கு, என்ன தண்ணி உனக்கு யார் கொடுத்தா? யாருமே கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்தாங்க. எனக்கு தண்ணீரை யாரும் கொடுக்கல, அல்லாஹ் தான் கொடுத்தான். அவனுங்களும் பார்த்தானுங்க, இந்த பக்கம் யாரும் வந்த மாதிரி தெரியல. ஆனா தண்ணி மட்டும் எப்படி வந்துச்சு? உம்மு ஷரீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தண்ணீர் கொடுத்தது யாரும் அல்ல, அல்லாஹ் தான் கொடுத்தான். அவனுங்களும் அங்கங்க சுத்தி பார்த்துட்டு தெளிவா தெரிஞ்சு போச்சு யாரும் கொடுக்கலன்னு. இப்ப அவனுங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க, லைன் குந்தி சாதிக்கத்தன் ஃபதீனுக்கி கைரு மின் தீனினா. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா எங்க மார்க்கத்தோட ஓ மார்க்கம் சிறந்ததுன்னுட்டானுங்க. நீ சொல்றது மட்டும் உண்மையாக இருந்தால் என்னுடைய மார்க்கத்தை விட உன்னுடைய மார்க்கம் சிறந்தது என்று சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, அங்கிருந்த நபர்களில் பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிமானார்கள். வீடு வீடாக சென்று இஸ்லாத்தை எத்தி வைத்த அந்த பெண்மணி இன்றைக்கு அவர்களுடைய தியாகத்தின் காரணமாகவும் உண்மையின் மீது அவர்கள் நிலைத்திருந்த காரணத்தினாகவும் ஒரு கூட்டமே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்வேன். ஒரு பெண்மணியை பற்றி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு நேரடியாக இன்றைக்கு வாழக்கூடிய சில பெண்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு முன்னோடி. உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு ஒரு சில பெண்மணிகள் இருக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹுக்கு முதல்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சிருந்தது அபூ தல்ஹாவோட. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹுடைய தாய். முதல்ல ஒரு கணவரோடு கல்யாணம் முடிஞ்சிருந்தது. கணவர் வஃபாத் ஆகி விடுகிறார். இப்போது கணவர் இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவரை அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பெண் கேட்டு வருகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹுக்கு முதல் கணவர் வஃபாத் ஆகிட்டாரு. அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்று பெண் கேட்ட பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் முஸ்லீம், நீ முஸ்லீம் இல்லை. அவர் அப்ப இஸ்லாத்துக்கு வரல. அபூ தல்ஹா ரலியல்லாஹு, நான் முஸ்லீம், நீ முஸ்லீம் அல்ல, உன்னை எப்படி நான் திருமணம் முடிக்க முடியும்? நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவள், நீ கற்களையும் சிலைகளையும் மரங்களையும் வணங்கக்கூடியவர், உன்னை எப்படி நான் திருமணம் முடிக்க முடியும் என்று பலமுறை அவர் கேட்க 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 இதே வார்த்தையை சொல்லி தடுத்தார்கள். கடைசியாக இப்படி சொன்னாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு, நீ மறுபடி கேட்கறதுனால நான் ஏத்துக்கிறேன், நீ முஸ்லீம் ஆகிவிட்டால் உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு. நீங்க முஸ்லீம் ஆயிருங்க, முஸ்லீம் ஆகிவிட்டு எனக்கு நீங்கள் மகர் தொகை எதுவும் தர வேண்டாம். மாப்பிள்ளை மகர் தொகை கொடுக்கணுமா இல்லையா?
மகராக நீங்கள் எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாம், நீங்க முஸ்லீமானா மாத்திரம் போதும், நான் அதையே மகராக வைத்துக் கொண்டு உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹ் அவர் முஸ்லீமானார், மகர் எதுவும் வாங்காமல் அவரை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சில நபர்கள் சில பெண்களை பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். பாலூட்டி சீரூட்டி வளர்த்து அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்க கல்விகளை கொடுத்து நல்ல ஒரு பெண்ணாக வர வேண்டும் என்று வளர்த்தெடுக்கின்ற பொழுது கடைசியாக வேற ஏதோ பாதையில் சென்று எனக்கு ஈமானை விட அவர்தான் முக்கியம், எனக்கு என்னுடைய தாய் தந்தையை விட அவன்தான் முக்கியம், எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் சரியத்தை விட எனக்கு அவன்தான் முக்கியம் என்று போகக்கூடிய கால சூழ்நிலை இருக்கிறது அல்லவா? அவர்களுக்கு இந்த சம்பவங்களை நாம் நினைவூட்டிக் கொள்கிறோம். ஈமான் தான் முக்கியம், இஸ்லாம் தான் அசல், அது போகதான் எல்லாமே எங்களுக்கு. ஈமானுக்காக வேண்டி நாங்கள் எதையும் இழக்க மாட்டோம், ஈமானுக்காக வேண்டி அனைத்தையும் இழைப்போம் என்று இருந்தவர்கள் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும். உங்களுடைய ஈமானை நீங்கள் உறுதியாக ஆக்க வேண்டுமா? சில விஷயங்கள் நீங்கள் கடைபிடியுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், நாம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை ஏற்றிருக்கிறோம். எங்களுடைய ஈமான் உறுதிமிக்க ஈமானாக ஆக வேண்டுமா? சில விஷயங்கள் நீங்கள் கையில் எடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஸ்தரமாக ஆக்குவான் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான். 4 விஷயங்கள் நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். முதலாவது சொன்னான் அல்லாஹ், நிறைய குர்ஆனை ஓதுங்க, குர்ஆன் வசனங்களை ஓதி வாருங்கள், உங்களுடைய ஈமான் பலமானதாக ஆகும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கேட்டாங்களா, குர்ஆனை விளங்கி ஓதுறதுனாலயா விளங்காம ஓதுறதுனாலயா? அதாவது குர்ஆனுடைய மீனிங் தெரிஞ்சு ஓதுறதா, இல்ல மீனிங் எதுவுமே தெரியாம அர்த்தமே தெரியாம அப்படியே ஓதுறதா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆனுடைய அர்த்தம் தெரியாமல் ஓதினாலே சரிதான். குர்ஆனுடைய அர்த்தங்களை தெரிந்துதான் ஓத வேண்டும் என்று சட்டம் கிடையாது. நீங்கள் ஓதினால் போதும். அதுவிட நீங்கள் சரளமாக ஓதுவதை விட நீங்கள் தட்டு தடுமாறி திக்கி ஓதுவதுதான் உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கு. சரளமாக ஓத தெரிந்தவரை பார்த்து தடுமாறி ஓதக்கூடியவர் கவலைப்படுவாரு, இவ்வளவு அழகா சரளமா ஓதிட்டே போறாரு, நம்மளுக்கு ஓத தெரியலையேன்னு. ஆனா அவரை விட உங்களுக்கு தான் நன்மை அதிகம். தட்டு தடுமாறி திக்கி திணறி ஓதக்கூடிய அவருக்கு தான் நன்மை அதிகம் கிடைக்கிறது அல்லவா? குர்ஆனை நீங்கள் அதிகம் ஓதி வாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பலமாக்குவான். கதாலிக லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். இப்படி குர்ஆனை இறக்குவதன் மூலமாக நபியே உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஸ்தரப்படுத்துகிறோம். ஏன் குர்ஆனை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறான்? ஒட்டுமொத்தமாக ஒரே தடவையாக 30 ஜுஸுக்களையும் இறக்கிவிட வேண்டாமா என்று சிலர்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் பதில் சொன்னான், கதாலிக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவதன் மூலமாகத்தான் லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் உங்களுடைய உள்ளங்களை நாங்கள் கனமாக ஸ்தரமாக ஆக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். குர்ஆனை அதிகமாக ஓதி வருவதனால் நிச்சயம் நம்மளுடைய ஈமான் உறுதிமிக்க ஈமானா ஆகும். 2வது சொன்னாங்க, நபிமார்களுடைய வரலாறு அதிகமா படிச்சு பாருங்க. ஏன்னா நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனை மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே ஏற்படலை. இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போல யாருக்கும் ஏற்படல. குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை அதிகம் படித்து வாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை உறுதிமிக்கதாக ஆகுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். 2வது நபிமாருடைய வரலாறை படித்து வாருங்கள். 3வது அல்லாஹ் சொன்னா, 3வது சொல்லக்கூடிய விஷயம் அல் அமலு பில் இல்மி. நம்ம என்ன சட்ட திட்டங்களை கல்வி படிச்சிருக்கிறோமோ அதை வச்சு அமல் செய்யணும். முதல்ல எல்லாம் தெரிந்தால்தான் அமல் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. நான் அறிந்த இல்மை வைத்து கல்வியை வைத்து என்னுடைய அமலை நான் ஆக்குவது. தெரிஞ்ச சட்ட திட்டங்களை வச்சு அமல் செய்யுங்க, தெரிந்த ஹதீசுகளை கொண்டு அமல் செய்யுங்கள். ஏதேனும் ஒரு ஹதீஸ் படிச்சோமா, ஏதேனும் ஒரு ஹதீஸை கேட்டோமா, இப்படி அமல் செய்வதன் மூலியமாக இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது. அல்லது குடும்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தார்கள், மனைவி மக்களோடு இப்படி இருந்தார்கள், பிள்ளைகளோடு இப்படி இருந்தார்கள், படிக்கிறோம் கேள்விப்படுகிறோமா, அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் அதன் மூலியமாக உங்களுடைய ஈமானை வலுமிக்க ஈமானாக ஆக்குவான். வலவுலா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கன் இலைஹிம் ஷைஅன் கலீலா வலவ் அன்னஹும் ஃபஅலு மா யூஅதுன பிஹி என்று அல்லாஹ் சொல்வான். வலவ் அன்னஹும் ஃபஅலு மா யூஅதுன பிஹி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அவர்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அதை செய்வார்கள். சொல்லிக் கொடுத்த கல்வியை கொண்டு அமல் செய்வது அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை ஸ்தரமாக ஆக்குவான். கடைசியாக
நாலாவதாக இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கு. முதல்ல சொன்னது அதிகமாக குர்ஆனை ஓதுறது, இரண்டாவது சொன்ன நபிமார்களுடைய வரலாறை படிப்பது, மூணாவது கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்வது. இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன கலாக்கதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் தட்டி தாண்டி விடும் கலாக்கதல். நாம் ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், ஒன்று நடக்குமா இல்லையா? இறைவனிடத்திலே துவா செய்ய வேண்டும் அதிகமாக, இறைவா எங்கள் உயிர் பிரிகிற வரை நாங்கள் ஈமானோடு வாழ வேண்டும், உறுதிமிக்க ஈமானோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் அதிகமாக துவா செய்து கொண்டே வாருங்கள். வலவுலான் சப்பத்து நாக்கள் லக்கது கித்த தர்க்கன் இலையும் ஷைஅன் கலீலா என்று அல்லாஹ்வே சொல்ற. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுடைய உள்ளத்தை மட்டும் ஸ்தரமாக ஆக்கலன்னா நீங்க இன்னைக்கு அவன் பாதையில போயிருப்பீங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப இறைவன் நாட வேண்டும் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்யுங்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக வ தஆதிக. உள்ளங்களை பிரட்டி எடுக்கக்கூடியவனே, அவன் கையில தான் உள்ளங்கள் இருக்கிறது. உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை ஈமானின் மீதும் தீனின் மீதும் வலுமிக்க உள்ளங்களாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்யுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் கொடுக்கப்பட்ட நியாமத்துகளிலேயே ஆகச் சிறந்த நியாமத் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமான் என்ற இந்த நியாமத்து தான். அதை கடைசி வரை பாதுகாத்து இறுதி நாள் வரை, இறுதி மூச்சு வரை ஈமானோடு இருந்து மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண் மக்கள் அனைவருக்கும், இந்த ஊர் மக்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து சலாமத்து சிஹத்தோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.